ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விவசாய உற்பத்தியை அதிகரிக்க ஒரு திட்டத்தை மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. அது என்ன திட்டம் அப்படிங்கிறத இந்த சேனலில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம நாட்டில் விவசாய உற்பத்தியை அதிகரிக்க 100 மாவட்டங்களில் ஒருங்கிணைந்த திட்டத்தை செயல்படுத்த பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. 16ஆம் தேதி நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் பிரதமரின் தன் தானிய கிருஷி யோஜனா எனப்படும் பிரதமரின் தன தானிய வேளாண் திட்டத்துக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கு. இந்த திட்டம் அடையாளம் காணப்படும் 100 மாவட்டங்களில் நடப்பு நிதியாண்டு 2025-26 முதல் 6 ஆண்டு காலத்திற்கு செயல்படுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. வேளாண் துறையிலும் அது சார்ந்த துறைகளிலும் விரைவான வளர்ச்சியை எட்டுவது தொடர்பான இந்த திட்டம் கவனம் செலுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டம் வேளாண் உற்பத்தி திறனை மேம்படுத்துதல், பயிர் பல்வகைப்படுத்துதல், நிலையான விவசாய நடைமுறைகளை ஊக்குவித்தல், அறுவடைக்கு பிந்திய தானிய சேமிப்பு திறனை அதிகரித்தல், நீர்ப்பாசன வசதிகளை மேம்படுத்துதல், விவசாயிகளுக்கு கடன்கள் கிடைப்பதை எளிதாக்குதல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டிருக்கு. நடப்பு நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளபடி இந்த திட்டம் செயல்படுத்தப்படுது. இந்த திட்டம் மத்திய அரசின் 11 துறைகள், மாநில அரசுகளின் திட்டங்கள், தனியார் துறையினர் ஆகியோரின் கூட்டு ஒத்துழைப்புடன் நடைமுறையில் உள்ள 36 திட்டங்களுடன் இணைந்து செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறைந்த உற்பத்தி திறன், குறைந்த பயிர் சாகுபடி, விவசாயிகளுக்கு குறைந்த கடன் வழங்கல் ஆகியவை உள்ள 100 மாவட்டங்களை அடையாளம் காணப்பட்டு அந்த மாவட்டங்களில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும். ஒவ்வொரு மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசங்களிலும் மாவட்டங்களின் எண்ணிக்கை, நிகர பயிர் பரப்பளவு, யூனியன் பிரதேசத்திலும் நிலங்களின் பங்கு ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட இருக்கு. மாவட்டங்கள் இந்த அடிப்படையில் தான் தேர்வு செய்யப்படுது. ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் குறைஞ்சபட்சம் ஒரு மாவட்டம் தேர்ந்தெடுக்கப்படும். திட்டமிடல், செயல்படுத்துதல், கண்காணிப்பு ஆகியவற்றிற்காக மாவட்டம், மாநிலம் மற்றும் தேசிய அளவில் குழுக்களும் அமைக்கப்படும். ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த திட்டத்தின் முன்னேற்றம் குறித்து மாதாந்திர அடிப்படையில் கண்காணிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்தியா ஃபுல்லாக விவசாய உற்பத்தியை அதிகரிக்க, விவசாயிகளுக்கு நன்மை செய்ய 100 மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து இந்த விவசாய உற்பத்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு திட்டத்தை தான் மத்திய அரசு அமைச்சரவையில் ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. இந்த திட்டம் இன்னும் விரிவாக வரக்கூடிய காலங்களில் செயல்படுத்த இருக்கிறாங்க.